பாப்பலா ஊர் உலகம் சிரிக்குன்னு சொல்லி பதறிக்கிட்டு கிடந்தேன்னு வையே, கடைசி வரை நம்ம சிரிக்கவே முடியாதுடா. நீ ஏறு அடி மாப்பிள, இது நம்ம காலம். யாரு கஷ்டப்படலைங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டு தானே வந்திருக்காங்க. வாய்ப்பு ஒண்ணு கிடைக்கணும், வாய்ப்பு கிடைக்கலன்னா வாய்ப்பை உருவாக்கணும். நான் உருவாக்க தெரிஞ்சவன், அதனால நான் எவனை பத்தியும் கவலை பண்ண அவசியம் எனக்கு கிடையாது. நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், ஆனா நேர்மையா வாழ்வேன். என்னைக்கு எந்த காம்ப்ளெக்ஸும் வச்சுக்காதீங்க. ஒருத்தனுக்கு 1 வருஷத்துல கிடைக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணா நமக்கு 5 வருஷத்துல கிடைக்கும், இல்ல 10 வருஷத்துல கிடைக்கும். ஒர்க் பண்ணுங்க, எவ்வளவு லேட் ஆகுதோ அந்த அளவுக்கு போனஸ் பெருசா. டேய், என்ன பல வருஷமா படிச்சிட்டு இருக்கேன், வேலை கிடைக்கலன்றியா? ட்ரை பண்ணு. பல வருஷமா வீடியோ போட்டுட்டு இருக்கேன், பாப்புலர் ஆகல, ஃபேமஸ் ஆகல நினைக்கிறியா? ட்ரை பண்ணு. இன்னொரு விஷயம் பாரு, நம்ம மெஸ்ஸி 17 வருஷம் கஷ்டப்பட்டாரு, அதுக்கப்புறம் தான் கப்பு. விராட் கோலி 18 வருஷம் கஷ்டப்பட்டாரு, அதுக்கப்புறம் தான் கப்பு. ஸோ நீ கன்சிஸ்டன்சி விடாத, கண்டினியூவா வீடியோ போடு, கண்டினியூவா படி. ஒரு நாள் ஜெயிப்ப, ஒரே நாள்ல ஜெயிக்க மாட்டேன். ஸோ அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணு. என்ன ப்ரோ? நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்ல நண்பா. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அதை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க, பெருசா கனவு காணுங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது. அப்படி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க அடைய வேண்டிய இடத்தை நிச்சயமா அடைவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு நண்பா, அது வேற யாருமே ஃபில் பண்ணவே முடியாது. அதனால நீ பெருசா கனவு காண நண்பா, அதையெல்லாம் ஒருத்தரும் ஒண்ணு சொல்ல முடியாது.